உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவேன். உனக்கு ராதாவை விட ஒரு நல்ல அம்மா கிடைக்க மாட்டா. எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது மோனையா. இந்த உலகத்துல என்னை யார் என்ன சொன்னாலும் நீங்க என்ன நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். என் நம்பிக்கையை நீங்க உடைக்க மாட்டீங்கன்னு தெரியும். நான் உன் மேல நம்பிக்கை வைக்கல. நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கல, அந்த வாக்கை நான் காப்பாத்துறேன், அவ்வளவுதான். அதனாலதான் காதால கேட்டது, கண்ணால பார்த்தது எல்லாத்தையும் நான் தள்ளி வைக்கிறேன். மோகன் ஐயா, அப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுது? எனக்கு என்ன தோணுது என்ன தோணலங்கிறதுலாம் ராதா, அது இப்ப முக்கியம் இல்ல. இப்ப நீ என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறியோ அது மட்டும்தான் முக்கியமான விஷயம். நீ அது மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. இப்போ உன்கிட்ட ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறியோ அதை தேடி கண்டுபிடி. அதுல பாதாளத்திலேயோ இல்ல வானத்திலேயோ எனக்கு தெரியாது, ஆனா உண்மையை தேடி கண்டுபிடி. ஏன்னா உன்கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறாதா. இங்க பாரு, குஷிக்கு நான் எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் உண்மை ஒண்ணுதான். உனக்கும் உன்னோட பொண்ணுக்குமான உறவு இப்ப அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்க. உன்னோட அன்புங்கிற நூலை மட்டும் பிடிச்சு தொங்குது. சூழ்நிலை எப்படியே இருந்துச்சுன்னா அந்த நூல் தாங்காது. அப்புறம் உனக்கும் குஷிக்கும் இருக்கிற உறவு அருந்து போயிடும். அப்ப நமக்குள்ள இருக்க உறவு உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு மோனையா, அப்போ அதுவும் அருந்து போயிடுமா? ராதா, என்னை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறத விட நீ பதில தேட ஆரம்பி. துளசி மேல நீ ஒரு பழிக போட்டிருக்கல்ல, அத முதல்ல நிரூபிக்க பாரு. கடவுளே கிருஷ்ணா, என்கிட்ட இருந்து என் குஷி மோனையா எல்லாருமே பிரிஞ்சு போறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? இனி நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணும். கடவுளே கிருஷ்ணா, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க.
நீ நிரூபிக்க நினைக்கிறத தேடி கண்டுபிடி. அதுல பாதாளத்துல தேடு, வானத்துல தேடு, எப்படியாவது கண்டுபிடி. ஆனா உண்மையை தேடி கண்டுபிடிச்சிட. கடவுளே கிருஷ்ணா, நான் என்ன பண்ணணும்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. எதுக்காக நான் அம்மா கூட கை கோர்த்தனோ அந்த வேலையை இப்ப நான் பண்ணியே ஆகணும். நான் என்னமோ நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ரொம்ப நாள கொஞ்சமாவது கஷ்டப்படுத்துவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க 2 பேரோட இந்த கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னாடியே உடைஞ்சு போச்சு. உங்க 2 பேரால என்ன எதுவும் பண்ண முடியல. முடிஞ்சது, finish. எல்லாமே போச்சா? பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா 2 பேரும்? நீங்க 2 பேரும் சேர்ந்தே என்ன ஒண்ணும் பண்ண முடியல. நீ தனியா என்ன பண்ண போற? ராதா, யூ நோ வாட், நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. அப்புறம் அதுக்கப்புறமா போக போறது இந்த காது. உங்க 2 பேரையும் நான் சீக்கிரமே பேக்கப் பண்ண போறேன். இந்த வீட்ல இருந்தும் இந்த வீட்ல இருக்க எல்லாரோட வாழ்க்கையில இருந்தும். பாய். அம்மா, நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களுக்கே தெரியாம இந்த வேஷக்காரியும் காப்பாத்துறீங்க. சரி, காப்பாத்துங்க. ஆனா இதுக்கு மேல உங்களாலேயும் தப்பிக்க முடியாது, அந்த வேஷக்காரியாலையும் முடியாது. துளசி அக்காவோட எலும்பு கூட எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்கல்ல? அது பாதாளத்துல இருந்தாலும் நான் அதை தேடி கண்டுபிடிப்பேன். ராதா, ராதா நில்லு. இந்த ராதா மட்டும் அந்த எலும்பு கூட தேடி கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் அது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்படி போலி துளசியால ராதா மேல இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் குஷிக்கும் இப்ப வெறுப்பு ஏற்படுதோ, அதே மாதிரி நாளைக்கு என்னையும் எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.